ஆல் கிளாஸ் 10 அண்ட் 11ல் ஏபி அண்ட் ஜிபி சாப்டர்ஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அதில் நம்ம நிறைய ஃபார்முலாஸ் படிப்போம். ஏஎன் ஃபார்முலா, எஸ்என் ஃபார்முலா, அந்த மாதிரி சம்க்கு தனியாக டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்குன்ட்டு. பட் இந்த ஃபார்முலா எப்படி ஆரிஜின் ஆச்சு அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம விஷுவலாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு இட். எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் 1லேருந்து 100 வரைக்கும் நம்பர்ஸை ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உட்காந்து 1 + 2 + 3 + 4 அப்படின்னு ஆட் பண்ணிகிட்டே நீங்கள் 100 வரைக்கும் போனீங்கன்னா அது ரொம்ப டைம் கன்சூமிங்கான ப்ராசஸ். ஸோ இதை என்ன பண்ணலாம், பேரப் பண்ணுறாங்க. ஓகே, 1 100 ஒரு பேரா எடுத்து ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 101. அதே மாதிரி 299 ஒரு பேரா எடுத்து அதை சம் பண்ணால் 101. 398 எடுத்து சம் பண்ணால் 101. இதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டுன்னு எடுத்து பேர் பண்ணி ஆட் பண்ணால் ஒரே ஆன்சர் கிடைக்குது, which is 101. அப்போது 101 அப்படின்ற வேல்யூவை வச்சுக்கலாம். இப்போ டோட்டலாக 100 நம்பர்ஸ் தானே நம்ம எடுத்தோம். 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற சம் தானே பார்த்தோம். அதில் நமக்கு எத்தனை பேர்ஸ் கிடைச்சிது, பேர்ஸ்னாலே 2 கரெக்டாக. அப்போ அதில் பாதி தானே கிடைச்சிருக்கும், which is 50 பேர்ஸ் நமக்கு இருந்துச்சு. ஸோ அந்த 50 × 101, ஏன்னா அந்த 50க்குமே ஆன்சர் 101 தானே கிடைச்சிச்சு. ஸோ 50 × 101 பண்ணால் 5050, which is the answer for sum of first 100 natural numbers. இந்த சிம்பிள் லாஜிக்லேருந்து தான் நமக்கு எஸ்என் ஃபார்முலா வருது. ஸோ ஏ + எல், ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் எல்ன்றது லாஸ்ட் டேர்ம். அது ரெண்டுத்தையும் சம் அப் பண்ணுறோம். அதாவது நம்ம பேர் பண்ணி சம் பண்ணாலும் அதுதான். அது கூட எதை மல்டிப்ளை பண்ணணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் பேர்ஸ் இருக்குன்ட்டு. எப்பயுமே இப்போ 100 நம்பர்ஸ் இருக்குன்னா நம்பர் ஆஃப் பேர்ஸ் வந்து 50 இருக்கும். 200 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பேர்ஸ் வந்து 100. ஸோ அதில் பாதி தானே இருக்குது, அதுதான் n/2. அப்போ எக்ஸன் ஃபார்முலா என்ன, n/2 × a + l. அதில் எல் அப்படின்றது தான் லாஸ்ட் டேர்ம் அண்ட் அதை வந்து நம்ம nth டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்துல வேணுனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஏஎன் அப்படின்னு போட்டு. அதுதான் a + n - 1 × d அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. இப்போது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் பார்க்கலாம். ஜிபி ஏபியில் ஸ்டெடியாக வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு, a + d, a + 2d அப்படின்னு. பட் ஜிபியில் மல்டிப்ளிகேஷன் நடக்கும், விச் இஸ் ar² அப்படின்னு எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத் நடக்கும். இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு செஸ் போர்டு கூட எடுத்துக்கோங்க. அதில் வந்து பீசஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் வைக்கிறோன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஆஃப் த செஸ் போர்டில் வந்து ஒரு சாக்லேட் வைக்கிறேன் அண்ட் செகண்ட் பாக்ஸில் 2 சாக்லேட் வைக்கிறேன், தேர்ட் பாக்ஸில் 4 வைக்கிறேன். இந்த மாதிரி டபுள் பண்ணிகிட்டே போகிறேன் அப்படின்னா கடைசி பாக்ஸில் எத்தனை வச்சுருப்போம், 2^64 - 1 வச்சுருப்போம், கரெக்டாக. ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத் ஆர் ஜிபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி க்ரோ ஆகிறது, டபுள் பண்ணிகிட்டே போகிறது. ஏபி அண்ட் ஜிபியோட பேசிக்கே, ஏபியில் காமன் டிஃப்ரென்ஸ் அதாவது டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஜிபியில் காமன் ரேஷியோ ஆர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ போர்டு எக்ஸாமில் T9 = 23 அண்ட் T5 = 11 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த கொஸ்டினோட 1 மார்க்கில் கேட்குறாங்கன்னா இதை உட்காந்து லீனியர் ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டைரெக்டாகவே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணிடலாம். D = T9 - T5 / 9 - 5. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோன்னா நமக்கு D கிடைச்சிடும் அண்ட் அதை வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடலாம் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில். ஸோ 2 லைன்ஸில் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். மேக்ஸ் இந்த மாதிரி விஷுவல்ஸ் அண்ட் ஸ்டோரிஸோடு படிச்சிங்கன்னா எக்ஸாமில் சென்டம் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஏபி அண்ட் ஜிபியோட 1 பேஜ் ஃபார்முலா ஷீட் அண்ட் ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட PDF வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 10th 11th 12th போர்டு எக்ஸாம்ஸில் சென்டம் எய்ம் பண்ணுறவங்களுக்காக மேட்ரிக்ஸில் நம்ம நியூ ரிவிஷன் பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவான ஃபவுண்டேஷன் கம் அகடமிக்ஸ் பேட்சஸும் ஓப்பன் ஆகுது, நீட் JEE பேட்சஸும் ஓப்பன் ஆகுது. ஸோ கம் ஜாயின் அஸ். ஷார்ட்கட்ஸ் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா 2 day கான்செப்ட் கோர் ஒர்க் ஷாப் எவ்ரி வீக்கெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான அட்மிஷன்ஸும் ஓப்பனில் தான் இருக்குது. அண்ட் மேத்தமேட்டிக்ஸை வந்து ஆர்ட்டோடு சேர்த்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும், உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுக்காகவும் நாங்கள் ஸ்பெஷலாக ஒர்க் ஷாப் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான அட்மிஷனும் ஓப்பனில் தான் இருக்குது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.